ஆனா திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இந்த கேவிப்பேட்டை இந்த செங்கரை இடைப்பட்ட இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இந்த பாண்டித்துரை என்பவர். அவர்களது நண்பர்களான இந்த வீரமணி, குட்டீஸ் ஆகிய 3 பேரும் அன்பில் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு இந்த மது போதையில் சென்றுள்ளார்கள். மேலும் அன்பில் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், ஆனந்த், ஜெகன் உள்ளிட்ட 6 பேருமே இந்த தேர் திருவிழாவை பார்த்து அந்த பகுதியில் சுற்றியுள்ளார்கள். இதில் போதை தலைக்கேறிய இந்த பாண்டித்துரை தான் அந்த இருசக்கர வாகனத்தை அங்கே விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பாண்டித்துரை வீரமணியை வீட்டுக்கு சென்று தகவல் வார்த்தையில் பேச்சுள்ளதாக கூறப்படுகிறது. வீரமணி உடனே அன்பில் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், ஆனந்த், ஜெகன் ஆகிய அந்த 3 பேரிடமும் இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து தர சொல்லியுள்ளார். இருசக்கர வாகனமானது அன்பில் பகுதியில் இருந்துள்ளது. அதனை எடுத்துக்கொண்டு பாண்டித்துரை வீட்டிற்கு கொடுப்பதற்காக சென்றபோது போதையில் இருந்த பாண்டியன் சந்தோஷ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குவாதம் இந்த முற்றிய நிலையில் தான் அந்த பாண்டித்துரை இந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த ஏர்கன் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் சந்தோஷ்குமார் வயிற்றில் ஏர்கன் துப்பாக்கியின் குண்டு பாய்ந்துள்ளது. சம்பவ இடத்திலே சந்தோஷ்குமார் மயக்கமடைந்துள்ளார். உடனே அவரது நண்பர்கள் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த லால்குடி போலீசார் சம்பவ இடத்தில் சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுபோதையில் நண்பர்களுக்குள்ளேயே விலங்குகளை வேட்டையாடும் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேலும் இந்த சந்தோஷ்குமாரை மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். லால்குடி போலீசார் பாண்டித்துரை வீட்டுக்கு சென்று சோதனை செய்து தப்பி ஓடிய பாண்டித்துரை தற்போது தேடி வருகிறார்கள்.